பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன். ஆண்டவர் கிருபையாய் நமக்கு கொடுத்த இந்த புதிய நாளுக்காக முதலாவது நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். ஒப்புவித்தேனையனே, உம் சித்தம் செய்ய தந்தேனே, முற்றிலுமாய் அர்ப்பணித்தேன், ஏற்றுக்கொள்ளும் இயேசுவே. ஒப்புவித்தேனையனே, எந்த நின் சிந்தை முன்னறிவீர், எந்த நின் பாதை நீரறிவீர். நல்ல பாதை நடந்திட நாதனே என்னையும் அர்ப்பணித்தேன். ஒப்புவித்தேனையனே, உம் சித்தம் செய்ய தந்தேனே, முற்றிலுமாய் அர்ப்பணித்தேன், ஏற்றுக்கொள்ளும் இயேசுவே. இந்த நாளுக்கு இந்த ஆண்டவர் கொடுக்கிற ஒரு வார்த்தை நீதிமொழிகளின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 3வது வசனம். நீதிமொழிகள் 16:3. உன் செய்கைகளை கர்த்தருக்கு ஒப்புவி, அப்பொழுது உன் யோசனைகள் உறுதிப்படும். இந்த காலை வேளையில் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, நம்முடைய ஒவ்வொரு செய்கைகளையும், நம்முடைய ஒவ்வொரு கிரியைகளையும் நாம் ஆண்டவருக்கு ஒப்புவித்து நாம் காரியங்களை செய்யும் பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னுடைய யோசனைகள் எல்லாம் உறுதிப்படும் என்று. நம்முடைய யோசனைகள் பல இருக்கும், ஆனால் அது நம்முடைய வாழ்க்கையில உறுதியாய் நிறைவேற வேண்டுமானால் நாம் நம்முடைய செய்கைகளை, நாம் செய்ய போகிற ஒவ்வொரு காரியங்களையும் ஆண்டவரை முன்னிட்டு அவரிடத்தில் ஒப்புவித்து நம்மை முழுவதுமாய் அர்ப்பணித்து நம்முடைய செய்கைகளிலே நாம் கிரியை செய்ய ஆரம்பிக்கும் பொழுது நம்முடைய யோசனைகள் ஒவ்வொன்றையும் ஆண்டவர் உறுதிப்படுத்துவார். ஆகவே இந்த காலை வேளையிலே பல நேரங்களிலே நாம் பல காரியங்களை யோசிக்கிறோம், ஆனால் அதை முழுவதுமாக நாம் நிறைவேற்ற முடிவது இல்லை. நம்முடைய யோசனைகள் அநேக நேரங்களிலே வீணாய் போய்விடுகிறது. ஆனால் நம்முடைய செய்கைகளை ஆண்டவருக்கு ஒப்புவித்து, ஆண்டவரே நான் அல்ல நீரே என்று சொல்லி முழுவதுமாய் ஆண்டவரை சார்ந்து அவரிடத்தில் ஒப்புவித்து நம்முடைய காரியங்களை நாம் செய்யும் பொழுது ஆண்டவர் நம்முடைய யோசனைகளை உறுதிப்படுத்துவார். சங்கீதங்களின் புஸ்தகம் 37ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் சொல்லுகிறது, உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாரு, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். செய்கைகளை ஒப்புவிக்க வேண்டும். அதே நேரத்தில் தாவீது எழுதுகிறார், உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து விடு. நீ போகிற வழியை ஆண்டவருக்கு ஒப்புவித்து நீ கடந்து செல்லும் பொழுது அவர் உன்னோடு கூட வருவார். ஆகவே இந்த காலை வேளையில நம்மாலே முடியாது என்பதை நாம் முதலாவது ஒத்துக்கொள்ள வேண்டும். என்னாலே அல்லாமல் ஒன்றும் உங்களால் செய்ய முடியாது என்று ஆண்டவராகிய இயேசு சொல்லி இருக்கிறார். ஆகவே நாம் முற்றிலுமாய் அவரை சார்ந்து நம்முடைய வழிகளை அவரிடத்தில் ஒப்புவிக்கும் பொழுது, அவர் மேல் முழு நம்பிக்கை வைக்கும் பொழுது அவர் நம்முடைய காரியங்களை இந்த காலை வேளையில வாய்க்க பண்ணுவார். ஆகவே நாம் முழுவதுமாக கர்த்தர் மேல் நம்பிக்கையா இருப்போம். நம்முடைய வழியை ஆண்டவருக்கு ஒப்புவித்து விடுவோம். நம்முடைய செய்கைகளை ஆண்டவருக்கு ஒப்புவித்து விடுவோம். நிச்சயமாகவே நம்முடைய யோசனைகள் உறுதிப்படுவது மாத்திரமல்ல, நம்முடைய காரியங்களை ஆண்டவர் வாய்க்க பண்ணுவார். பிலிப்பியர் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் சொல்லுகிறது, ஏனெனில் தேவனே தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி விருப்பத்தையும் செய்கையும் உங்களில் உண்டாக்குகிறவராய் இருக்கிறார் என்று இங்கே வேதம் சொல்லுகிறது. தேவன் தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி, ஆண்டவருடைய தயவுள்ள சித்தத்தின்படி தான் நம்முடைய உள்ளத்திலே விருப்பத்தையும் செய்கையும் உண்டாக்குகிற தேவனாய் இருக்கிறார். அந்த விருப்பத்தையும் அவர்தான் உண்டாக்குகிறார், செய்கையும் அவர்தான் உண்டாக்குகிறார். ஆகவே நம்முடைய செய்கைகளை ஆண்டவருக்கு ஒப்புவித்து விடுவோம். காரணம், அவர்தான் அந்த செய்கையை உருவாக்கினார். அவர் நிச்சயமாகவே நிறைவேற்றுவார். சங்கீதங்களின் புஸ்தகம் 92ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் சொல்லுகிறது, கர்த்தாவே உமது கிரியைகள் எவ்வளவு மகத்துவமானவைகள், உமது யோசனைகள் மகா ஆழமானவைகள் என்று தாவீது எழுதுகிறார். அவருடைய கிரியைகள் மகத்துவமானவைகள். ஆகவே தான் நம்முடைய கிரியைகளை, நம்முடைய செய்கைகளை ஆண்டவருக்கு ஒப்புக் கொடுக்கும் பொழுது அவர் நமக்குள்ளே கிரியை செய்ய ஆரம்பித்து விடுவார். நாம் அல்ல, அவரே நமக்குள்ளே கிரியை செய்வார். அது மகத்துவமான கிரியைகள். அவருடைய யோசனைகள் மகா ஆழமானவைகள். ஆகவே நம்முடைய யோசனையை ஆண்டவருக்கு ஒப்புவிக்க
வைக்கும் பொழுது அவர் நம்முடைய யோசனைகளை உறுதிப்படுத்துவார். காரணம், அவருடைய யோசனைகள் ஆழமானவைகள். நாம் அவரை சார்ந்திருக்கும் பொழுது நம்முடைய யோசனைகளையும் அவர் யோசனையாக எடுத்து ஆழமான கிரியைகளை நம்முடைய வாழ்க்கையிலே செய்து நம்முடைய யோசனைகளை உறுதிப்படுத்துவார். சங்கீதங்களின் புஸ்தகம் 92 அதிகாரம் 21 சொல்லுகிறது, என் கை அவனுடைய உறுதியாயிருக்கும், என் புயம் அவனை பலப்படுத்தும் என்று இங்கே ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. இந்த காலை வேளையிலே ஆண்டவருடைய பலத்த கரம் நம்மோடு உறுதியாயிருக்கும். ஆகவே நாம் எதை குறித்தும் கவலைப்பட வேண்டாம். அவருடைய பலத்த புயம் நம்மை பலப்படுத்தும். நாம் எதை குறித்தும் கவலைப்பட்டு சோர்ந்து போக வேண்டாம். முழுவதுமாய் ஆண்டவருக்கு நம் செய்கைகளை ஒப்புக் கொடுப்போம். அவருடைய கை நம்மோடு உறுதியாயிருக்கும். அவருடைய புயம் நம்மை பலப்படுத்தும். நம்முடைய யோசனைகள் உறுதிப்படும். காரியங்களை ஆண்டவர் வாய்க்க பண்ணுவார். சங்கீதங்களின் புஸ்தகம் 37 அதிகாரம் 23 சொல்லுகிறது, நல்ல மனுஷனுடைய நடைகள் கர்த்தரால் உறுதிப்படும், அவனுடைய வழியின் மேல் அவர் பிரியமாயிருக்கிறார். இந்த காலை வேளையில நல்ல மனுஷனுடைய நடைகள் கர்த்தரால் உறுதிப்படும். நல்ல மனுஷன் என்றால் தன்னை முழுவதுமாக ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து அவரையே சார்ந்து தன்னுடைய சுயத்தின் மேல் நம்பிக்கை வைக்காதபடி, சுய பலனை பற்றி கொள்ளாதபடி, கர்த்தரை முழுவதும் நம்பி முழுவதுமாய் ஆண்டவருக்கு தன்னை ஒப்பு கொடுக்கிற ஒரு மனிதன் நல்ல மனிதன். அவனுடைய நடைகள் கர்த்தரால் உறுதிப்படும். அவனுடைய வழியின் மேல் அவர் பிரியமாயிருக்கிறார். அந்த வழியை வாய்க்க பண்ணுவார். எல்லா காரியங்களையும் ஆண்டவர் வாய்க்க பண்ணுவார். இந்த காலை வேளையில பல சூழ்நிலைகளிலே காரியங்கள் வாய்க்காதபடி நீங்கள் தோல்வி அடைந்தது போல இருக்கலாம். இன்றைக்கு முழுவதுமாய் உங்கள் வழியை ஆண்டவருக்கு ஒப்புவித்து விடுங்கள். உங்கள் செய்கைகளை கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்து விடுங்கள். அவருடைய யோசனைகள் உங்களுடைய வாழ்க்கையிலே இடைப்பட்டு உங்கள் யோசனைகளை அவர் உறுதிப்படுத்துவார். உங்கள் காரியங்களை அவர் வாய்க்க பண்ணுவார். இந்த காலை வேளையிலே உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்லுவோம். நாம் ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, கிருபையா நீ கொடுத்த இந்த புதிய நாளுக்காய் மறுபடியும் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவர் கொடுத்த ஜீவனுள்ள வார்த்தைக்காக நன்றி. உன் செய்கைகளை கர்த்தருக்கு ஒப்புவி, அப்பொழுது உன் யோசனைகள் உறுதிப்படும் என்ற வார்த்தையை கொடுத்தேன். வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் இதுவரையிலும் பல யோசனைகளை சுயமாய் யோசித்து அதில் ஒரு வெற்றியும் காணாமல் தோல்வியோடு கூடிய எண்ணத்தில் இருக்கிற ஒவ்வொருவரும் இன்றைக்கு தங்கள் செய்கைகளை முழுவதுமாய் ஆண்டவருடைய கரத்தில் ஒப்புவிக்க நீர் உதவி செய்யும். வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து எல்லா காரியங்களிலும் வெற்றி பெற நீர் உதவி செய்யும். தாழ்த்துகிறோம். இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.